அனைவருக்கும் வணக்கம். என் குருநாத சிவவாக்கியநாசுடன் இந்த பதிவில் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்ன ஏசிக்கு என்ன பிரேக்கர் போடணும். பிரேக்கர் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. நீங்கள் பிரேக்கர் நீங்கள் போடுறதால மட்டும்தான் நீங்கள் ஏசியை பாதுகாக்க முடியும். ஏசியை பாதுகாக்க இல்லையோ ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து பாதுகாக்க முடியும். சப்போஸ் நம்ம வந்து என்ன ஏசிக்கு என்ன பிரேக்கர் போடணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 டன் ஏசிக்கு 10 ஆம்ஸ் தான் போடணும். 1 டன் ஏசிக்கு 16 ஆம்ஸ் பிரேக்கர் தான் போடணும். 2 டன்னுக்கு வந்து 20 ஆம்ஸ் பிரேக்கர் தான் போடணும். சரி, இந்த ஆம்ஸில் இருந்து நம்ம வந்து அதிகப்படுத்தலாமா? இப்போ ஒரு 1 டன் ஏசிக்கு நீங்கள் 16 ஆம்ஸ் போடுறோம், இல்லை நம்ம கொஞ்சம் ஹெவியாக இருக்கட்டும் அப்படின்ற 32 ஆம்ஸ் பிரேக்கர் நம்ம போடலாமா அப்படின்னா போடக்கூடாது. இதோட கம்மியாக 10 ஆம்ஸ் பிரேக்கர் போடலாமான்னா கண்டிப்பாக போடக்கூடாது. அதாவது இந்த ஆம்ஸில் இருந்து நீங்கள் வந்து அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. இன்னும் கான்ஸ்டன்ட்டில் தான் நீங்கள் வந்து பிரேக்கரே போடணும். சரி, இப்போது 1 டன் ஏசிக்கு நீங்கள் வந்து 16 ஆம்ஸ் போடாமல் பிரேக்கர் நல்லா வலுவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு 32 ஆம்ஸ் பிரேக்கரை போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 டன் ஆம்ஸுக்கு ஏசியில் எவ்வளோ ஆம்ஸ் எடுக்கும் கம்ப்ரஸர்னு பார்த்தீங்கன்னா 6.5 ஆம்ஸ்லேருந்து 12 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். இது நார்மலாகவே ஆக்சுவலாக நடக்கக்கூடியது. இப்போது இந்த ஏதாவது ஆக்சுவலாக ஏதாவது பிரச்சனை ஏசியில் பிரச்சனை ஆகிப்போச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 12 ஆம்ஸ்லேருந்து இன்க்ரீஸ் அதிகமாகும் போது ஏசி ட்ரிப் ஆகிடும். அதாவது பிரேக்கர் ட்ரிப் ஆகிடும். ட்ரிப்பர் ஆகி அதோட ஒயரிங்லாம் நம்மளுக்கு காப்பாற்றப்படும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து 32 ஆம்ஸில் நீங்கள் அதிகமான பிரேக்கர் போட்டிங்கன்னா என்ன பண்ணுன்னா எம்சிபி வந்து கட் ஆகாமல் ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகும். அதாவது இப்போ ஒயரெல்லாம் ரொம்ப ஹீட் ஆகி ஏசி எரியறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. அது முக்கியமான தேவை. சரி, அப்புறம் நம்ம அந்த மாதிரி இருக்குது, அப்போ நம்ம வந்து ஏசி வந்து கம்மியாக போடலாமா, இந்த ஆம்ஸ்லேருந்து நம்ம கம்மியாக போடலாமா, 10 ஆம்ஸ் போடலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் போட்டாலும் சரி, 6.5 ஆம்ஸ் 12 ஆம்ஸ் எடுக்கும் போது அது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும்போது உடனே நம்மளுக்கு ஏசி ட்ரிப் ஆகி வந்து இருக்கும். அப்போ இந்த ஒரு காரணத்துக்காக கரெக்டான எம்சிபியை தான் நம்ம போடணும். அப்போ போட்டால் தான் நம்ம ஏசிக்கான லாங் லைஃப்பும் கரெக்ட் பண்ணி வரும். அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த 1 டன் ஏசி வந்து 4.5 ஆம்ஸ்லேருந்து ஒரு 8 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். 8 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். அதே மாதிரி 6.5 ஆம்ஸ்லேருந்து ஒரு 12 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கும். இது 7 ஆம்ஸ்லேருந்து ஒரு 14 ஆம்ஸ் வரைக்கும் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த ஆம்ஸ்லாம் இதெல்லாம் எடுக்கிறதால இந்த மாதிரி நீங்கள் ஆம்ஸ் இப்போ பிரேக்கரை போட்டால் தான் அது சரியாக இருக்கும். அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னென்னா, ஸ்டெபிலைசர் வந்து என்ன ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து 4 kV உள்ள ஸ்டெபிலைசர் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கும் 4 kV உள்ள ஸ்டெபிலைசர் தான் யூஸ் பண்ணணும். இதுக்கு 5 kV உள்ள ஸ்டெபிலைசர் தான் யூஸ் பண்ணணும். அதே போல் இன்னொன்று முக்கியமான காரணம், ஒரு ஏசி போடுறதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் என்ன ஓல்டு ஸ்டெபிலைசர் ஆகுது அப்படின்றத முதல்ல செக் பண்ணி பார்க்கணும். அதாவது உங்கள் வீட்டில் வர ஓல்டு 180 வோல்டுலேருந்து 220 வோல்டு வந்துச்சுன்னா கம்பல்சரி நீங்கள் சாதாரண 4 kV போட்டால் போதும். 180 வோல்டுக்கு கீழே கம்பல்சரி வந்துச்சுன்னா டபுள் பூஸ்டர் தான் நீங்கள் போட்டாகணும். டபுள் பூஸ்டர் யூஸ் பண்ணால் மட்டும்தான் கம்ப்ரஸரை பாதுகாக்க முடியும். இல்லைனா நம்மளுக்கு கம்ப்ரஸருடைய லாங் லைஃப் கட் ஆகிடும். இதுதாங்க, இது எம்சிபியோட இம்பார்ட்டன்ட். வந்து ஏசிக்கு ஏன் எம்சிபி போடணுன்றதுக்கான முதல் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த தகவல் தான். இதை விட்டு நீங்கள் சுவிட்ச் கனெக்ஷனில் கொடுக்கும்போது ஒரு 15 ஆம்ஸ் சுவிட்ச் வச்சு தான் நீங்கள் ஜாக்கெட் கொடுக்குறாங்க. அந்த மாதிரி கொடுக்கறதால நம்மளுக்கு என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகும்போதுக்கு நம்மளுக்கு வந்து பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். இந்த மாதிரி பிரேக்கர் வைக்கும்போது நம்ம ஏசியிலோடைய ஃபயர் ஆக்சிடென்ட் நம்ம காப்பாற்றப்படும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெபிலைசரை வச்சு யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு பெரிய பிரச்சனை, அதாவது ஏசியோட பெரிய கம்ப்ளைண்ட்லேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மேலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதை பற்றியான தகவல்களை உங்களுக்கு நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.